சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா பாத்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸுங்க எல்லார்ட்டையும் சொல்றேன். ஜோதிட வீடியோ பாத்தீங்கன்னா 500 ரூபாங்க. ஒரு 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 கேள்வியா நீங்க சம்பந்தப்பட்டு வரீங்க, முக்கியமான திருமண விஷயமா இருக்கட்டும், இல்ல இல்ல பொருத்தம் பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனையா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பண்ணிடலாம். அதுக்கு கன்சல்டேஷன் ஃபீஸ், ஓகேங்களா? கன்சல்டேஷன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம், ஓகேங்களா? கன்சல்டேஷன் 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் தான் பேசுவோம். ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம். 500 ரூபாய் சார்ஜ் பண்றேன். நீங்க அதை பார்த்து பயன் அடையுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப நான் ஐப்பசி மாத பலன்கள் சொல்றேன். ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 30ஆம் தேதி 30 நாட்கள் இருக்குதுங்க. இதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிச்சு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 16ஆம் தேதி 30 தேதி வரைக்கும் கம்ப்ளீட் ஆகுதுங்க. அதையும் புரிஞ்சுக்குங்க. ஓகே, நாம பேசிக்கா சில விஷயங்கள் சொல்லிட்டு அனைத்து ராசிக்காரங்களுக்கும் நம்ம போலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதெல்லாம் பொறுமையா கேளுங்க. அதுக்கப்புறம் பலன்குள்ள போயிடலாம் ஒரு ராசிக்கும், ஓகேங்களா? இப்ப பேசிக்கா பாத்தீங்கன்னா எப்பவுமே மாத ராசி பலன்கள் சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன் கஷ்டம்னா, தினராசி பலன்கள் சொல்லிடலாம், வார ராசி பலன்கள் சொல்லிடலாம், வருட ராசி பலன்கள் சொல்லிடலாம், சனி பயிற்சி சொல்லிடலாம், குரு பயிற்சி சொல்லிடலாம், அதிசார பயிற்சி சொல்லிடலாம். திடீர்னு இப்ப குருவும் அதிசாரமா இருக்காரு, அப்புறம் சனி வக்கர நிவர்த்தியா இருக்காரு. இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிடலாம். மாத ராசி பலன்கள் சொல்றது டஃபா இருக்குங்க. ஏன்னா ஒரு மாதத்துல 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும், ஓகேங்களா? 4 கிரகங்களுமே அதாவது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், அந்த 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பலன்கள் சொல்றது டஃபா இருக்கும். அப்படி பார்க்கும் போதுல இந்த ஐப்பசி மாசம் பாத்தீங்கன்னா ஐப்பசி 12ஆம் தேதி, ஐப்பசி 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுக்கிர வீட்டுல இருந்து அவர் விருச்சக வீட்டுக்கு போறாரு. அதனால பாத்தீங்கன்னா விருச்சக வீட்டுல போறதுனா ஆட்சி பலம் பெறாரு. அதுல நம்ம நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஐப்பசி 18ஆம் தேதி நீச்ச வீட்டுல இருந்து அவர் துலாம் வீட்டுக்கு போய் ஆட்சி பலத்துல பெறாரு. ஒரு 18 நாள் நீச்ச பவர் லெஸ்ல இருந்து அவரு. அதுக்கப்புறம் 18 நாள் கழிச்சு அந்த அந்த வீட்டுக்கு போறாரு. இந்த ஒரு விஷயம் நடக்குதுங்க. புதனும் புதன் சுக்கிரனோட வீட்லயும், சுக்கிரன் பகவான் புதனோட வீட்லயும் இருக்கிறதுனால பரிவர்த்தனையில இருக்கிறதுனால நீச்சமா இருக்கிறாரு சுக்கிரன். புதன் பலமா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா புதன் எவ்வளவு பலம் ஏறாரோ அவரோட பலத்தை கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்றாரு, கொஞ்சோண்டு கொடுக்குறாரு. அப்பனா சுக்கிரனோட பலம் எகிரும். இந்த மாதிரி விஷயம் இருக்கு, ஓகேங்களா? இதுதான் ஐப்பசி மாதத்துல சொல்லக்கூடிய பொதுவான விஷயங்கள் ஆகிட்டு நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? நம்ம ஒரு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ரிஷபராசினியர்களுக்கு என்பன வணக்கங்கள். ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பிறரிடம் பிடிவாதமாக இருக்க போகும் ரிஷபராசிக்காரர்களே. பிறரிடம் பிடிவாதமா இருக்க போறீங்க. ஏன் இருக்க போறீங்க? 6ஆம் இடத்துல, அதாவது 7ஆம் அதிபதி 6ல இருந்ததுனால கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடு, நண்பர்களிடத்திலே பிடிவாதம் அப்படிங்கறது இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும் செவ்வாய் பகவான் வராது, சனீஸ்வரோட பார்வையும் படுது. கூட 10ஆம் இடத்துலயும் சனீஸ்வரனும் ராகும் சேர்ந்து இணைஞ்சு இருக்கிறதுனால இந்த இவ்வளவு வைப்ரேஷனையே ஆகி பாக்குறதுனால உங்களுக்கு நான் இப்படிதான் இருப்பேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடும், நண்பர்களிடையே கருத்து வேறுபாடும், ஒரு வியாபாரத்துல கருத்து வேறுபாடும் கண்டிப்பா நடக்கும். ஒரு மாதிரி பிரச்சனையாவே இருக்கும். யார்கிட்டயும் சுமூகமா இல்லாம நான் இப்படிதான் இருப்பேன், நீங்க என் பேச்ச கேளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிவாத மனப்பான்மையில ரிஷபராசிக்காரங்களுக்கான பலன்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிநாதன் பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா நீச்சம் வராரு. 6ஆம் அதிபதி 5ல இருக்காரு. அதாவது 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 5ல இருக்கிறதும், 5ஆம் அதிபதி 6ல இருக்கிறதும் சில விஷயங்கள் நினைக்கிறது எல்லாமே பிரச்சனையா வருது. சில விஷயங்கள் ஒரு விஷயம் நினைச்சு அதை ஒரு விஷயம் செய்யணும், அது ப்ராப்ளமேட்டிக்கா போறது, பிரச்சனைக்குரியமா வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் 6ல போறதுனால பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நீச்சமாவும் போறதுனால சில விஷயங்கள் நினைச்சதை செய்யறதுக்கே போராட்டமா ஆகி பிரச்சனையாகி பிரச்சனைகரமா ஆகிற மாதிரி விஷயமா இருக்கு. ஓரளவுக்கு ஸ்மூத்தா என்ன சொல்லணும்னா, ஓரளவுக்கு நீங்க நினைச்சதை சாதிச்சிருவீங்க, நினைச்சதை செய்வீங்க. உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாத்தையும் முட்டிக்கிட்டு மோதுறீங்கன்னாவே தான் நீங்க நினைச்சதை சாதிக்கிறீங்கன்னே உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி மாதமா அந்த ஐப்பசி மாதம் பலன்கள் 30 நாட்களுமே இருக்கு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டுல இருந்தாலும் அப்ப போராட்ட தன்மை அதிகமாயிட்டு எல்லாத்தையும் ஃபைட் பண்ணி ஜெயிச்சு உங்களோட பிடிவாதத்தை காட்டுற இதுவா ரிஷபராசிக்காரங்களுக்கு பலன்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா?